ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1893 பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 6 திருமொழியினுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 6ஆம் திருமொழியும் கூட 4, 5 திருமொழிகளைப் போல கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடுகின்ற பாடல்கள். சென்ற திருமொழியில் கண்ணன் குழந்தை பருவத்திலே கைதட்டி விளையாடிய பாடல்களை அனுபவித்தார் யசோதை பிராட்டியின் பாவனையிலே. இந்த திருமொழியிலும் யசோதை பாவனையிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று கருதிய ஆழ்வார் எம்பெருமானுடைய எளிமையை மேன்மையுடன் பொருத்தி பார்த்து தாங்காமல் தானே தன்னுடைய பாசுரங்களாக பாடியருளி இருக்கிறார். இந்த 2ஆம் பாசுரம் இனி. வேதக்கடலை கடைந்து திருமந்திரமாகிற அமிர்தத்தை பூமியில் உள்ளவருக்கு கொடுத்தவன் அல்லவோ வெண்ணெய்க்காக கட்டுண்டான் என்று ஈடுபட்டார் முன்பாடலிலே. இந்த பாடலில் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை தேவருக்கு அளித்த எம்பெருமான் அல்லவோ வெண்ணெய்க்காக ஆய்ச்சியின் கையில் மாட்டி கட்டுண்டான் என்று வியக்கிறார் ஆழ்வார். குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒருகால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன் கூன் நிமிர நினைந்த பெருமான் அது அன்றியும் முன் நன்று உண்ட தொல் சீர் மகரக் கடல் ஏழ்மலை ஏழ் உலகு ஏழ் ஒளியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே. இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் குன்றொன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒருகால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன் கூன் நிமிர நினைந்த பெருமான் அது அன்றியும் முன் நன்று உண்ட தொல் சீர் மகர கடல் ஏழ் மலையேழ் உலகேழ் ஒளியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணே உண்டு ஆப்புண்டிருக்கிறான் என்று சொல்ல. அப்படிப்பட்ட மேன்மையானவன். அளவி குன்று ஒன்று மத்தா, குன்றினை மத்தாக கொண்டு, அரவம் அளவி அந்த நாகத்தை சுற்றி கட்டி, வாசுகி நாகத்தை சுற்றி கட்டி, அளவி என்றால் சுற்றி கட்டி, கடைகயிறாக சுற்றி, குறைமாகடல் ஒலிக்கின்ற பெருங்கடல், மகரக்கடல் முதலைகள் நிறைந்த, மீனுக்கும் மகரம் என்ற பெயர் உண்டு, முதலைக்கும் மகரம் என்ற பெயர் உண்டு. அப்படிப்பட்ட மீன்களும் முதலைகளும் நிறைந்த கடல் கூன் நிமிரும்படி, மந்தரையின் கூன் நிமிரும்படி. இந்த பாடலுக்கான பத உரையை முதலில் பார்க்கலாம். குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு, மந்தரமலையை மத்தாக கொண்டு அதனை சுற்றிலும் வாசுகி என்னும் பாம்பினை கடைகயிறாக சார்த்தி ஒளியையுடைய பெரிய கடலை கடைந்து அருளி. குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒருகால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான். ராமாவதாரமாகிய காலத்திலே வில்லின் வழியாக மண் உண்டைகளை கொண்டு மந்தரையின் முதுகிலே, கூன் விழுந்த மந்தரையின் முதுகிலே அடித்து அந்த கூன் நிமிருமா என்று நிமிருமாறு நினைத்த எம்பெருமானாய். அது அன்றியும், அது மட்டுமில்லாமல் முன் நன்றுண்ட தொல் சீர் மகர கடல் ஏழ் மலையேழ் உலகேழ் ஒளியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின். அது மட்டுமில்லாமல் முன்பு ஊழி இறுதி வெள்ளத்திலே தன்னுள் பெருஞ்செல்வங்கள் அடங்கி இருக்கும் முதலைகளையுடைய கடல்கள் ஏழும் மலைகள் ஏழும் உலகங்கள் ஏழும் ஆகிய இவை ஒன்றும் மிச்சமில்லாதபடி எஞ்சாதபடி விரும்பி தன் திருவயிற்றிலே வைத்து காத்தவன் அல்லனோ
இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவன் இப்பொழுது மோரையும் வெண்ணையும் உண்டு ஆய்ச்சியரால் கட்டப்படும் அளவுக்கு தன்னை எளியனாக்கி கொண்டவன் என்பதுதான் இந்த பதவுரை. ஒரு திரண்ட பொருள். மந்தரம் என்கின்ற மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்னும் நாகத்தை கடைகயிறாகச் சுற்றி அந்த கடலை கடைந்தருளினவன் எம்பெருமான். ராமாவதார காலத்தில் வில்லிலே மண் உருண்டைகளை கொண்டு அடித்து மந்தரையின் வலிய கூனினை போக்க திருவுள்ளம் பற்றியவன் எம்பெருமான். அது மட்டுமல்லாமல் முன்பு ஊழி வெள்ளத்திலே தன்னுள் பெருஞ்செல்வங்களை அடக்கியிருக்கும் சிறப்புடைய முதலைகள், மீன்கள் திளைக்கின்ற 7 கடல்களும் 7 மலைகளும் 7 உலகங்களும் ஒன்றும் தப்பாதபடி எல்லாவற்றையும் விரும்பி தன் திருவயிற்றிலே கொண்டு காத்தவன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய எம்பெருமான் இன்று ஆய்ச்சியரால் தயிரையும் வெண்ணையும் உண்டு திருடி உண்டு அகப்பட்டிருக்கிறாள். என்ன ஒரு எளிமை என்று கேட்கிறார் ஆழ்வார். துர்வாச முனிவரின் சாபத்தினால் தேவர்களின் செல்வமெல்லாம் கடலிலே மூழ்கி ஒளிந்த காலத்திலே அந்த தேவர்கள் வந்து விடுத்த வேண்டுகோளினால் மந்தரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் நாகத்தை கடைகயிறாக போட்டி கடலை கடைந்தருளின பரத்வ குணத்தை முதல் அடியிலே அனுசந்திக்கிறார். 2ஆம் அடியில் குறித்த வரலாறு என்ன? பலராமனும் கண்ணபிரானும் வில் விழாவுக்கு என்று கம்சனால் அழைக்கப்பட்டு வடமதுரைக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அரச சபைக்கு செல்லும் வழியிலே சந்தன கிண்ணத்தை கையிலே ஏந்தி வருகின்ற மங்கை பருவமுடைய ஒரு கூனி, சிறு வயதுதான், நாள் கூனி. அவளை கண்டு, நங்காய் நீ யார்? யாருக்கு நீ இந்த சந்தனத்தை கொண்டு போகிறாய் என்று கண்ணன் எம்பெருமான் அன்புடன் கேட்டான். அந்த கூனி இவ்வாறு அன்புடையவன் போல கண்ணன் கேட்டது கண்டு அவனது திருக்கண்களினாலே அவளுடைய மனம் இழுக்கப்பட்டவளாய், அழகனே, நான் நைசவக்கரை என்பவள் என்பதும் கம்சனாலே சந்தனம் முதலான பூச்சுக்களுக்கு சித்தம் செய்யும் வேலையில் வைக்கப்பட்டவள் என்பதையும் நீ அறிய மாட்டாயோ என்று கேட்டாள் அந்த கூனி. அதற்கு கண்ணன், அது சரி, எங்கள் திருமேனிக்கேற்ற நல்ல சந்தனத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி அவன் சொன்னவுடன் அவள் அப்படியே நல்ல மனமுள்ள சந்தனத்தை மிக்க அன்போடு சமர்ப்பித்தாள். அந்த சந்தனத்தை திருமேனியில் அணிந்து கிருஷ்ணன் அதற்கு பதிலாக இவளிடத்தில் மிக்க அன்புடையவனாய் அவனுடைய நடுவிரலும் அதன் முன்விரலும் கொண்ட நுனிக்கையாலே அவளுடைய மேவாய்க்கட்டையினை பிடித்து மேலே தூக்கி தன் திருவடிகளினால் அவள் கால்களை அமுக்கி இழுத்து தூக்கி அவளது கூனியை, அந்த கோணல் உள்ள உடம்பை நிமிர்த்து அவளை பெண்களுள் சிறந்த உருவினை உடையவளாக ஆக்கி அருளினான் என்பது கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இதுபோல ராமாவதாரத்திலும் ஒரு கதை உண்டு. திருவாய்மொழியிலே கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் என்று சொல்வார் நம்மாழ்வார். அதற்கு உரை எழுதிய ஆசிரியர் நம்பிள்ளை ஈடு 36,000 படியில் ராமபிரான் சிறுவயதில் உண்டை வில் கொண்டு கூனியை அடித்து விளையாடியதை இந்த வரிகளில் கூறுவதாக சொல்லுகிறார். பிரளய காலத்திலே சகல லோகங்களையும் திருவயிற்றிலே வைத்து நோக்கி காத்த பரத்வம் 3ஆம் அடியிலே பேசப்பட்டது. ஆக இப்படிப்பட்ட பரத்துவம் பொலிய நின்ற பிரான் இன்று அலைவெண்ணெய் உண்டு ஆய்ச்சியரால் ஆப்புண்டிருக்கும் எளிமைதான் என்னே என்று வியந்து ஈடுபடுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி குறைமாகடலை கடைந்திட்டு ஒப்பற்ற மந்தரமலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பினுடைய உடலை அங்கே கடைகயிறாக சுற்றி அலைகள் ஒலிக்கும் பெரிய கடலை கடைந்தான் எம்பெருமான். ஒரு கால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி
வன் கூன் நிமிரநினைந்த பெருமான். ஒரு சமயம் ராமாயண காலத்திலே வில்லிலே வைத்து எய்யப்படும் உண்டைகளை செலுத்தி மந்தரையின் வலிய கூன் நிமிரும்படி நினைத்த எம்பெருமான். அது அன்றியும் முன் நன்று உண்ட தொல் சீர் மகரக்கடல் ஏழ் மகரக்கடல் ஏழ் மலையேழ் உலகேழ் ஒளியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின். அங்கே இங்கே என்று சில வெளியிலே அகப்பட்டு சிதறி போகாமல் அழுகிதாக தன்னுள்ளே அடங்குதலாகின்ற எல்லையற்ற செல்வத்தையும் முதலைகளையுடைய ஏழு கடலும் மலை ஏழும் உலகேழும் இவை ஒன்றும் தன்னை விட்டு வெளியே போகாதபடி விரும்பி தன் திருவயிற்றிலே வைத்தவன் அல்லவோ அவன். அது அன்றியும் முன் நன்று உண்ட தொல் சீர் மகர கடல் ஏழ் மலையேழ் உலகேழ் ஒளியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின். அவன் என்ன செய்கிறான்? இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே. அந்த உள்ளி காலத்திலே அவை தன் வயிற்றிலே புகாத போது உண்டான தளர்ச்சி எல்லாம் இந்த வெண்ணெய் பெறாத போது உடையவனாய் கொண்டு அமுது செய்தான் என்று வியக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் இப்படிப்பட்ட ஒரு எளிமையாய் வந்து நிற்கிறான். இந்த வெண்ணெய் கிடைக்க போது அவன்தான் உடையவன், ஆனாலும் கூட திருடி அமுது செய்தான். திருடி அமுது செய்து ஆய்ச்சியரிடம் மாட்டி அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டு இருந்தான் என்று வியக்கிறார் ஆழ்வார். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒருகால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன் கூன் நிமிர நினைந்த பெருமான். அது அன்றியும் முன் நன்றுண்ட தொல்சீர் மகளக்கடல் ஏழ் மலையேழ் உலகேழ் ஒளியாமை நம்பி அன்று உண்டவன் காண்மின் என்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணே உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று வியப்படைகிறார் ஆழ்வார். அற்புதமான பாசுரம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுரத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.